எது செஞ்சு குடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? ஸோ அவங்களோட ஃபுட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுத்து பாருங்க. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில இன்னைக்கு நான் செய்ய போறது எக் கட்லெட். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 ஆர் 2 பாயில்டு எக் எடுத்துட்டு கிரேட்டர்ல போட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. இது கூட இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ அண்ட் கேரட் 2மே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க குழந்தைங்க கேப்சிகம் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அத ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேரட்டும் பொட்டேட்டோ 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற எக் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா. உங்கள் பேபிஸ் நல்லாவே காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். ரொம்ப மைல்டாக லைட்டாக பிசைஞ்சிங்கனாலே போதும். ஏன்னா முட்டையெல்லாம் ரொம்ப உடஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா இந்த ஷேப்க்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு, நம்ம தவால லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயில் உரியும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி கேட்பாங்க. பை.